Good morning, students. My name is Raghuswamy. I am a chemistry teacher. நம்ம ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் பி பிளாக் எலமெண்ட்ஸில் அதோட கேரக்டர்ஸ், இம்பார்ட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அப்புறம் போரான் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு போராக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ செகண்டு போரிக் ஆசிட்ஸ். இது போரான் ஃபேமிலியில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். இதோட மாலிகுலர் ஃபார்முலா H3BO3. 3 ஹைட்ரஜன்ஸு, சிங்கிள் போரான், 3 ஆக்சிஜன்ஸ் கம்பைன் ஆகிருக்கும். H3BO3. இது அனதர் ஒன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அது BOH த்ரைஸ், அதாவது ஹைட்ராக்சில் குரூப்பை மெஷர் பண்ணுறதுக்காக இதை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இது BOH த்ரைஸ். அப்போ OH ப்ரெசென்ட் ஆகிக்கிறதுனால இது பேசிக் கேரக்டராக காம்பனண்ட்டாக அப்படின்னா இது பேசிக் கேரக்டர் காம்பனண்ட்ஸ் தான். 3 பேசிக் ஆசிட் காம்பனண்ட்ஸ். ஓகே, 3 பேசிக் காம்பனண்ட்ஸ். அப்போ BOH த்ரைஸ்ன்னு கொடுத்துருப்போம். ஓகே, அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா போராக்ஸும் கோலமைன்ஸ் இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். போராக்ஸை சல்ஃபூரிக் ஆசிட் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். போராக்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Na2B4O7. இதை சல்ஃபூரிக் ஆசிட் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? போரிக் ஆசிட் H3BO3 அண்டு Na2SO4. இது எப்படி ஈஸியாக நம்ம மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, சோடியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சல்ஃபேட் இதில் இருக்குது. அப்போ Na ப்ளஸ்ஸு SO4 2-. ஓகே, 2 Na இருக்குது, இங்கே SO4 இருக்குது. அப்போ கம்பைன் பண்ணி Na2SO4 ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஆசிட் போரிக் ஆசிட் எவ்வளோ மோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். போரான் 4 இருக்கா, அப்போ 4 மோல்ஸ் ஆஃப் போரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 4 மோல்ஸ் ஆஃப் போரான்ஸ் இங்கே இருக்குது. ஸோ 4 மோல்ஸ் ஆஃப் போரிக் ஆசிட் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காலமெண்ட் Ca2B6O11. ஓகே, இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதில்ல, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? போரிக் ஆசிட்ஸ் ப்ளஸ்ஸு இந்த கால்சியம் சல்ஃபேட்டு கூட கம்பைன் ஆகும். அப்போ HSO3 ப்ரொடியூஸ் பண்ணோம். வேலன்சி 2ங்கிறதால ட்வைஸு. அப்போ Ca2 ப்ளஸ்ஸு HSO3 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிறதால 2-. அப்போ CaHSO3 ட்வைஸு அண்டு H3BO3 ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் இதுவும் அதே மாதிரி தான். போரான் இங்கே 6 இருக்குது. ஸோ 6 மோல்ஸ் ஆஃப் போரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? கால்சியம் 2 இருக்குது. அப்போ 2 மோல்ஸ் ஆஃப் கால்சியம் பைசல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதில் ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட்டு போரிக் ஆசிடோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கலர்லெஸ் காம்பனன்ட். பார்க்குறது கலர்லெஸ்ஸாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டலாக இருக்கும். பார்க்குறது கண்ணாடி மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டலாக இருக்கும். ஓகே, இது ஆல்ரெடி சொன்னோம்ல. இட் இஸ் எ வீக் மோனோபேசிக் ஆசிட். OH சிங்கிள் மைனஸ் அயானை லாஸ் பண்ணும். மோஸ்ட் காம்பனன்ட் வெரி வீக் மோனோபேசிக் ஆசிட்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணும்? வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது H+ அயான்ஸை லாஸ் பண்ணிவிட்டு OH- அயானை கெயின் பண்ணிக்கும். H+ அயானை லாஸ் பண்ணிட்டு OH- அயான்ஸை கெயின் பண்ணும். அப்போ ப்ராடக்ட் பாரு, BOH த்ரைஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு H+ அயான் ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ H3O+ ஆயிரும். ஒரு OH- அயானுக்கு கெயின் பண்ணிட்டு BOH3ங்கிறது 4 டைம்ஸாக மாறிடும். அப்போ 4-. அப்போ BOH 4 டைம்ஸ். அப்போ வீக் மோனோபேசிக் ஆசிட் BOH 4- ஃபார்ம் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட பேஸ் ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ஷன் ஃபினிஷ் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஃபார்ம் பண்ணும்போது சிங்கிள் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சோடியம் போரேட்டும், டபுள் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட போராக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ சிங்கிள் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சோடியம் போரேட் NaBO2 ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அப்போ டபுள் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? போராக்ஸ் Na2B4O7 ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இதில் எவ்வளோ காம்பனன்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து இங்கே பாரு,
சிங்கிள் மோல்ஸ் ஆஃப் போரான் இருக்குது, சேம் அதே மோல்ஸ் தான். சிங்கிள் மோல்ஸ் ஆஃப் Na இருக்குது. இங்கே ஆக்சிஜன் மட்டும் 2 மோல்ஸ், NaBO2, இங்கே Na2B4O7. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த ஹீட் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஹீட் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ஸ். எப்படி அப்படின்னோம்னா, இந்த ஹீட் ரியாக்ஷன் டூ டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணும். இந்த ஹீட் ரியாக்ஷனில் என்னது 373 கெல்வினில் ஒன்று, 430 கெல்வினில் ஒன்று. ஓகேவா, 373 கெல்வினில் ஒன்று, 430 கெல்வின் டிகிரி செல்சியஸில் ஒன்று. அப்போ இந்த டூ டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணும். இந்த டூ டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு ப்ராடக்ட் பாரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்டை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னோம்னா, H3PO3 டெம்பரேச்சர் மட்டும் மெஷர் பண்ணி 373 413 373 கெல்வின் ஹீட் பண்ணும்போது மெட்டாபோரேட், சிங்கிள் போரேட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், மெட்டாபோரேட் ப்ரொடியூஸ் பண்ணும். 473 கெல்வின் ஹீட் பண்ணும்போது டெட்ராபோரேட் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இது மெட்டாபோரேட், இது டெட்ராபோரேட். ஓகேங்களா, அப்போ H3PO3 373 கெல்வின் ஹீட் பண்ணும்போது இந்த 4 மோல்ஸ் ஆஃப் அப்படியே மெயின்டைன் ஆகும். 4 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகிட்டு HBO2 ப்ரொடியூஸ் பண்ணும். HBO2 இந்த காம்பவுண்ட் நேம்ஸ் இப்போ மெட்டாபோரிக் ஆசிட். செகண்ட் அதே 4 மோல்ஸ் ஆஃப் HBO2 மெட்டாபோரிக் ஆசிட் 430 கெல்வின் ஹீட் பண்ணுறோம். ப்ராடக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது, டெட்ராபோரிக் ஆசிட்ஸ். டெட்ராபோரிக் ஆசிட் அகைன் ஹீட் பண்ணுறோம், போரிக் ஆசிட் இல்லைனா B2O3 போரான் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, போரான் அன்ஹைட்ரஸ் சொல்லலாம், இல்லைன்னா போரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ டெம்பரேச்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 373 மெட்டாபோரிக் ஆசிட், 413 டெட்ராபோரிக் ஆசிட், ரெட் ஹாட்டில் போரான் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் அம்மோனியா கூட ரியாக்ஷன். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, இது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்னால் வாட்டர் மாலிகுல் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு போரானும் நைட்ரஜனும் கம்பைன் ஆகிற ரியாக்ஷன். போரான் நைட்ரஜனோட கம்பைன் பண்ணி போரான் நைட்ரைல் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஜென்ரல் கேரக்டரில் பார்த்தோமா, சேம் அதே தான் இங்கேயும். அப்போ போரிக் ஆசிட்ஸை அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணுறோம். டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோனா 800 to 1200 கெல்வின் யூஸ் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகிட்டு போரான் நைட்ரைல் ப்ரொடியூஸ் பண்ணும். போரான் நைட்ரைட் நைட்ரைட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக நம்ம பார்த்துக்கோங்க. போரிக் ஆசிட்ஸை அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது போரான் நைட்ரைல் ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகும். டெம்பரேச்சர் 800 to 1200 கெல்வின். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு எத்தில் போரேட் டெஸ்ட். இந்த எத்தில் போரேட் டெஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, போரான்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். போரான் வந்து ஃப்ளேம் டெஸ்ட்டில் க்ரீன் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த க்ரீன் கலர் ஃப்ளேமுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, போரிக் ஆசிடை இல்லைன்னா போரிக் ஆசிட்ஸை எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிடும். இந்த பேஸ்ட்டை ஃப்ளேமில் ஃபிட் பண்ணும்போது அந்த ஃப்ளேம் க்ரீன் கலர் ஃப்ளேம்ஸ், அந்த ஃப்ளேம் என்ன கலரில் ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ளூ கலர் ஃப்ளேம்லேருந்து க்ரீன் கலர் ஃப்ளேமாக கன்வெர்ட் ஆனிச்சுன்னா அது போரான் ப்ரெசென்ட் ஆகின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ போரானோட ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டுக்கு எத்தில் போரேட் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் என்னது, போரிக் ஆசிட்ஸை எத்தனால் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ரியாக்ட் பண்ணும்போது கேட்டலிஸ்ட்டு சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டைம் எஸ்டரும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பாரு, 3 moles of C2H5O minus 3H ப்ளஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். 3 moles of C2H5O minus H ப்ளஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். இங்கே போரான் மட்டும் இண்டிவிஜுவலாக இருக்கும். அப்போ போரான் O C2H5 3 times. ரிமைனிங் இருக்கிற ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி 3 moles ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் லாஸ் ஆகிடும். இங்கே 3 moles ஆஃப் ஹைட்ரஜன், இங்கே 3 moles ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்போ 6 moles ஆஃப் ஹைட்ரஜன், 3 moles ஆஃப் ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ஸோ 3 moles ஆஃப் வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகும். அப்போ ப்ராசஸ் பாரு, போரிக் ஆசிட்ஸை எத்தனால் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ப்ராடக்ட்டு ட்ரை எத்தில் போரேட், இல்லை ட்ரைல் ஈத்தாக்சி போரேட், இல்லை நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ட்ரை ஆல்கைல் போரேட்ஸ், இல்லைனா ட்ரை ஈத்தாக்சி போரேட்ஸ்னு சொல்லுவோம்.
ஓகேவா. இந்த ட்ரைல் ஈத்தாக்சி போரேட் கூட சோடியம் ஹைட்ரைட்டு இன் டெட்ராஹைட்ரோஃபியூரான் ஆட் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் லாஸ்ட் டைம் 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. டெட்ரா எத்தில் லெட் கூட டெட்ராஹைட்ரோஃபியூரான் கூட சோடியம் ஹைட்ரைட் கம்பைன் பண்ணும்போது ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்டோட கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்டோட ஃபார்முலாஸ் கேட்டிருந்தாங்க. அது எப்படி ரைட் பண்ணால் NaBHOR thrice NaBHOR thrice. ஓகேவா. இதோட நேச்சுரல் கேரக்டர் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணும். இப்போ எத்தில் போரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. போரிக் ஆசிடை எத்தனாலோட ரியாக்ட் பண்ண போகிறோம், ப்ராசஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், சல்ஃபூரிக் ஆசிட் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணும்போது ட்ரை ஆல்கைல் போரேட் ப்ரொடியூஸ் பண்ணும். எகெயின் இதை சோடியம் ஹைட்ரைட் கூட டெட்ராஹைட்ரோஃபியூரான் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் வந்து கோஆர்டினேட் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ராசஸ் நேம் NaBHOR thrice. இது பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைட். போரானோட ட்ரைஃப்ளூரைட் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. போரான் ட்ரைஃப்ளூரைட் நம்ம ப்ரிப்ரேஷனில் பின்னாடி பார்ப்போம். சேம் அதே ப்ராசஸ் தான் இதுவும். கால்சியம் ஃப்ளூரைடு சல்ஃபூரிக் ஆசிட் கூட போரிக் ஆசிடோட கம்பைன் பண்ணுறோம். ப்ராசஸ்ஸு கால்சியம் சல்ஃபேட். கால்சியம் தான் ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டிங்க. இப்போ கால்சியம் சல்ஃபேட்டை ரியாக்ட் பண்ணிடும். போரான் ஃப்ளூரைட் BF3, போரான் ட்ரைஃப்ளூரைட் BF3 ப்ளஸ் ரிமைனிங் எல்லாமே H2O. இது இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஜஸ்ட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் போரிக் ஆசிட் அண்ட் ஹீட்டர் வித் சோடா ஆஸ்னா சோடியம் கார்பனேட். ஓகேவா. அப்போ சோடியம் கார்பனேட் Na2CO3 கூட போரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது ப்ராசஸ்ஸு போராக்ஸ் Na2B4O7 ப்ரொடியூஸ் பண்ணி Na2B4O7 ப்ளஸ் CO2 அண்டு H2O. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸு இதோட போரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர்ஸ் நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டைபோரேனோட ஸ்ட்ரக்சர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன்று, போரிக் ஆசிட் இஸ் a 2-dimensional structure. போரிக் ஆசிட் இஸ் a 2-dimensional structure. 2-dimensional structure எப்படி இருக்கும், இங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு போரான் கூட டபுள் ஆக்சிஜன் கம்பைன் ஆகிருக்கும், ப்ளஸ் டபுள் ஆக்சிஜன் ஒரு போரான். ஓகேவா. இதில் பாருங்கள், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போரான், ஹைட்ரஜன் எகைன் ஆக்சிஜன் போரான். இந்த ரவுண்ட் பண்ணும்போது H3BO3 ப்ரொடியூஸ் பண்ணும். H3BO3 ப்ரொடியூஸ் பண்ணும். H3BO3. ஓகேவா. இதுதான் இந்த மாதிரி 2 டைம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் அப்புறம் 2 டைம்ஸ் 2-dimensional ஃபார்மில் கம்பைன் ஆகிருக்கும். அப்போ ஒரு BO3 3 மைனஸும் அனதர் BO3 3 மைனஸும் என்ன பாண்டில் லிங்க் ஆகிருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டில் லிங்க் ஆகிருக்கும். ஹைட்ரஜன் பாண்டில் கம்பைன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட்ஸோட யூசஸ். போரிக் ஆசிட் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ், எனாமல், பிக்மன், காஸ்ட்லி கிளாஸ் மேக் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆன்டிசெப்டிக் அண்ட் ஐ லோஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ். ஃபுட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரெசர்வேட்டிவ்ஸாக போரிக் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இதுதான் போரிக் ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று, இதோட இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டு டைபோரேன். டைபோரேன்ஸ். இந்த டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர், டைபோரனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டைபோரனோட ஹீட்டிங் ரியாக்ஷன், ஓகேவா, ஹவு டு ப்ரிப்பேர் இன்ஆர்கானிக் பென்சின், அதெல்லாம் இதில் தான் வரும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட் ஒன்ஸ் பாரு, டைபோரேன். நார்மல் போரேனுக்கும் டைபோரேனுக்கும் டிஃப்ரென்ஸ் பாரு. இது B2H6 டைபோரனுடைய ஃபார்முலா B2H6. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சோடியம் டெட்ராஹைட்ரோபோரேட். ஓகேவா. இல்லையா போரான் டெட்ராஹைட்ரேட். ஓகேவா. சோடியம் போரான் டெட்ராஹைட்ரேட்டை அயோடினேஷன் பண்ணுறோம். அயோடின் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் அயோடின் ஆட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, சோடியம் அயோடைடு கூட கம்பைன் ஆகிரும். அது ரிமைனிங் ஹைட்ரஜன்ஸ் லாஸ் ஆகிட்டு B2H6 ஃபார்ம் பண்ணும். B2H6. ஓகேங்களா.
இப்போ சோடியம் போரோ ஹைட்ரேட்டு டெட்ரா ஹைட்ரேட்டை ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணும்போது B2H6 2 moles of B2 6 moles of hydrogen remaining of NaA and H2 process ஃபார்ம் ஆகும். இது ப்ரிப்ரேஷன் another one process பாரு. மெக்னீசியம் புரோமைடு 12 moles of hydrochloric acid கூட ஆட் பண்ண வைக்கிறோம். மெக்னீசியம் புரோமைடு இந்த மெக்னீசியம் புரோமைடு எப்போவுமே குளோரைடு கூட தான் கம்பைன் ஆகும். ஸோ மெக்னீசியம் குளோரைடு ஃபார்ம் ஆகிரும். ரிமைனிங் ப்ராசஸ் B4H10 and ஹைட்ரஜன். இந்த B4H10 அகைன் கம்பைன் பண்ணி B4H10 and ஹைட்ரஜன் கம்பைன் ஆகி B2H6 ப்ரொடியூஸ் ஆகும். B2H6 ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ ஃபிசிக்கல் சரி ப்ரிப்ரேஷன் பாரு. ப்ரிப்ரேஷன் டைபோரேன் வந்து சோடியம் டெட்ரா ஹைட்ரோபோரேட் அயோனைசேஷன் ஃபார்ம் பண்ணும்போது B2H6 ஃபார்ம் பண்ணும். அகைன் மெக்னீசியம் புரோமைடு கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது மெக்னீசியம் குளோரைட் லாஸ் ஆகும். ப்ளஸ் B4H10 + H2 ஃபார்ம் ஆகும். இந்த B4H2 அகைன் கம்பைன் பண்ணி டைபோரேன் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஹீட்டிங் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டைபோரேனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இதுவும் எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். டைபோரேன்ஸும் போரானில் மேக்ஸிமம் எல்லாமே கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். டைபோரேன் கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதோட கேரக்டர்ஸு டயாமேக்னெட்டிக் கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் லைட்டாக ஹீட் பண்ணாவே மெல்ட் ஆயிரும். அப்போ டைபோரேன்ஸ் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கேஸ் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா, ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். பட் இது எல்லாமே எப்படி இருக்கும், டாக்ஸிஸ் கேஸஸ், பாய்ஸ்னஸ் கேஸஸ், எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிஸ், அதிகமாக பாய்ஸ்னஸ் கேஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ரியாக்டிவிட்டி பார்த்தோம்னா ஹை ரியாக்டிவிட்டி. இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது டயாமேக்னெட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கும். ஈஸியாக டீகம்போஸ் ஆகிரும். தெர்மல் ஸ்டெபிலிட்டி லோயஸ்ட்டாக இருக்கும். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கேஸஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். பட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிஸ். ரியாக்டிவிட்டி ஹையஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது எல்லா கண்டிஷன்ஸ்லையும் ஹைட்ரஜன் கேஸ் லாஸ் பண்ணும். ஹைட்ரஜன் கேஸ் லாஸ் பண்ணும். ஓகே, இந்த ரியாக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே B2H6 ஹீட் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் 388 Kelvin யூடியூப்பில் கம்பைன் பண்ணி யூசேஃப் ஆஃப் டியூப்பில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 198 373. நெக்ஸ்ட்டு இது லாஸ்ட்டாக இருக்கிற 373. இது வந்து இந்த டியூப்பை சீல்டு பண்ணி ஹீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 473 523. நெக்ஸ்ட்டு 523 Kelvin லாஸ்ட்டாக ரெட் டாட் ஹீட்டிங்ஸ். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு B2H6 ஹீட் பண்ணுறோம். B5H11 இதை மட்டும் கரெக்டாக மெமரைஸ் பண்ணிக்கணும். B5H11 + 4H2 இங்கே 5B2H6 போடுறோம். ஸோ அதனால் 2 moles ஆஃப் போடும்போது B5 வந்துடும். B5H11 ஆட் பண்ணுறோம். 4 moles ஆஃப் ஹைட்ரஜன் லாஸ் ஆகுது. ஓகேங்களா, எகைன் பாரு 198 373 ஹீட் பண்ணுறோம். ப்ராசஸ்ஸு இதுலேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்க. போரானில் 5ல் ஒன்று ரெடியூஸ் பண்ணால் 4, 11ல் ஒன்று ரெடியூஸ் பண்ணால் 10. B4H10 ப்ரொடியூஸ் பண்ணோம். B4H10 அண்ட் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு ஹீட் பண்ணுறோம் 373 Kelvinல. இது போரான் வேல்யூ ஹைட்ரஜன் வேல்யூ போரானுக்கு மாற்றிக்கிங்க. அப்போ போரானுக்கு 10, ஹைட்ரஜனுக்கு 14 போட்டுக்க. ப்ளஸ் 8H2. அப்போ போரான் 10, ஹைட்ரஜன் 14 ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 470 523 Kelvin ஹீட் பண்ணுறோம். இது வந்து பாதி ரெடியூஸ் பண்ணிங்க. போரான் 10க்கு தான் 5, இங்கே மட்டும் 14 இருக்கும்போது 9 போட்டுக்கணும். 14க்கு பாதி 9 போட்டுக்க. ஓகேங்களா, அப்போ B5H9 ப்ரொடியூஸ் பண்ணோம். எகைன் 523 ஹீட் பண்ணும்போது இந்த B5H9 B5H10 அண்டு H2 ப்ரொடியூஸ் பண்ணோம். லாஸ்ட்டாக ஹீட் பண்ணோம்னா போரானும் ஹைட்ரஜனும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஹைட்ரஜன். அப்போ ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஃபஸ்ட்டு மட்டும் ஞாபகம் வச்ச போதும் B5H11, அப்புறம் அதில் வந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணி B4H10, அப்புறம் மாற்றி போட்டுக்கிறது B10H14, அப்புறம் இதிலேருந்து பாதி ரெடியூஸ் பண்ணது 5 9. நெக்ஸ்ட்டு 5 9 10 5 10 ரிமைனிங் போரான் அண்டு ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போரானோட ஹைட்ராலிசிஸ் நார்மல் வாட்டர் கூட ரியாக்ஷன் அண்டு பேஸ் வாட்டர், அதாவது அல்கலி கூட ரியாக்ஷன்ஸ். நார்மல் வாட்டர் அண்டு ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கலாம். வாட்டர் மாதிரி கூட ரியாக்ட் பண்ணும்போது போரிக் ஆசிட்ஸ் அது டைபோரேன் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் போரிக் ஆக்சைடு NaBO2 ப்ரொடியூஸ் பண்ணும். NaBO2 ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஏர். நெக்ஸ்ட்டு ஏர் கூட ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது
ஏர் கூட ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகே, B2O3 ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகும். அது எவ்வளோனா -2165 kilojoules per mole. kilojoules per mole heat energy loss ஆகும். நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், டைபோரேன் இஸ் ரியாக்டிங் வித் மெத்தனால், மெத்தில் ஆல்கஹால். மெத்தில் ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா டெட்ரா மீத்தாக்சி போரேன், ட்ரை மீத்தாக்சி போரேன் ப்ரொடியூஸ் பண்ணும். இல்லை ட்ரை மெத்தில் போரேட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோபோரேஷன், இது அடிக்கடி கேட்குற 2 மார்க்ஸு. ஹைட்ரோபோரேஷன்ஸ் அப்படின்னா ஈத்தர் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், டைபோரேன் கூட ஒரு ஆல்கின் காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், ஆல்கைன் காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஆட் பண்ணும்போது பாருங்கள், ஆல்கின் RCH இப்போ பாண்ட் ஆட் பண்ணும்போது டபுள் பாண்ட் பிரேக் ஆகிரும், இப்போ சிங்கிள் பாண்டு CHR. ஓகேங்களா. டோட்டலாக எவ்வளோ மோல்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஒரு பாண்ட் ஆட் ஆகும், ஒரு ஹைட்ரஜன்ஸ் ஆட் ஆகும். ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணும்போது RCH2 சிங்கிள் பாண்ட் CH 6 த்ரைஸு அண்டு 1 moles ஆஃப் போரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸு அயான் ஹைட்ரேட்ஸு. 2 moles ஆஃப் ரியாக்டன்ட் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் ரியாக்ஷன் ஈத்தர், செகண்ட் ஒன் ஆஃப் ரியாக்ஷன் டைக்ளைம்ஸ். ஓகே, சால்வெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஈத்தர், செகண்ட் ஒன் டைக்ளைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று டைபோரேன் கூட லித்தியம் ஹைட்ரேட் ஆட் பண்ணுறோம், லித்தியம் டெட்ரா ஹைட்ரோ போரேட் ப்ரொடியூஸ் பண்ணும். சோடியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணும்போது சோடியம் டெட்ரா ஹைட்ரோ போரேட் ப்ரொடியூஸ் பண்ணும். ரியாக்டிங் வித் அமோனியா. நெக்ஸ்ட்டு ரியாக்டிங் வித் அமோனியாவில் 2 டைப் ஆஃப் டெம்பரேச்சரில் ஃபாலோ பண்ணுறோம், லோயஸ்ட் டெம்பரேச்சர் அண்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சர். -153 கெல்வினில் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது 153 கெல்வினில் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டும், மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ஸில் ஒன் ப்ராடக்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் ஹை டெம்பரேச்சர்ஸ் ப்ராசஸும் வெரி இம்பார்ட்டன்ட். ஹை டெம்பரேச்சர் ஆட் பண்ணும்போது அமோனியா கூட டைபோரேன் டு கிவ் த ப்ராசஸ் ட்ரைபோரேன் நைட்ரஜன்ஸு அண்டு ஹைட்ரஜன்ஸு. இது காமன் நேம் போரோசோன் ஆர் போரோசின். இன்ஆர்கானிக் பென்சின் சொல்லுவோம். நார்மல் பென்சின், ஆர்கானிக்கில் பென்சின் வந்து C6H6 இருக்கும். பட் இன்ஆர்கானிக் பென்சின், இது அடிக்கடி 1 மார்க்ஸில் கேட்பாங்க. இன்ஆர்கானிக் பென்சின் நேம் போரோசின் ஆர் போரோசோன் சொல்லுவோம். ஓகேவா. இது இம்பார்ட்டன்ஸு. நார்மல் -153 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது சிங்கிள் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம், போரேன் கூட அமோனியா கம்பைன் இருக்குது. பட் ஹை டெம்பரேச்சர்ஸை கம்பைன் பண்ணும்போது போரோசின் ப்ரொடியூஸ் பண்ணோம். போரோசின்னா 3 போரான் 3 நைட்ரஜன் 6 ஹைட்ரஜன். அப்போ ஃபஸ்ட்டு நைட்ரஜன் போட்டு ரிங்கில் போரான் நைட்ரஜன்ஸ் இருக்கும், சரௌண்டிங் ஃபுல்லாக ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதோடைய ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைபோரேன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் டோட்டலாக டைபோரேன் ஸ்ட்ரக்சர்ஸில் BH2 யூனிட்ஸு 2 யூனிட்ஸ், BH2 யூனிட் 2 யூனிட்ஸ் இருக்கும். இந்த 2 யூனிட்ஸும் ஹைட்ரஜன் பிரிட்ஜில் கம்பைன் ஆகிருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கணும், 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். பட் இதில் 12 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ 12 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் வேணும். அப்போ ரிமைனிங் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இல்லாமையே இது கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு போரானுக்கு வேலன்சி 3 1 2 3. ஓகே, அந்த 3 எலக்ட்ரான்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டெர்மினல் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ இது ஒரு எலக்ட்ரான் ஈக்குவல் ஷேரிங் ஆயிடுச்சு. இது ஒரு எலக்ட்ரான் ஈக்குவல் ஷேரிங்கில் ஆயிடுச்சு. அப்போ 2 சென்டர் 2 எலக்ட்ரான்ஸ்க்கு இந்த 4 பாண்டும் ஈஸியாக பாண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பட் இதில் மிடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது போரான் ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், இந்த போரானுக்கு எலக்ட்ரான்ஸ் 0 இருக்கும். அப்போ 3 சென்டர் 2 எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இது நேம் பிரிட்ஜ்டு பாண்ட், இல்லைன்னா பனானா பாண்டுன்னு சொல்லுவோம். பிரிட்ஜ்டு பாண்ட் அண்ட் பனானா பாண்ட். இது வந்து 3 சென்டர் போரான் ஹைட்ரஜன், போரானுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆகுது. பட் 4 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகணும். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் பாண்ட் இன்வால்வ் ஆகுறதால இது பனானா பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இது ஹைபிரிடைசேஷன் பார்த்தோம்னா sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ 2 பனானா பாண்ட் இருக்கும், பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், 4 டெர்மினல் பாண்ட் இருக்கும். இந்த ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷன். ஒரு ஆர்பிட்டால்ஸ் 3 b ஆர்பிட்டால் கம்பைன் ஆகும். ஸோ இது sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகே, இப்போ என்னென்ன பார்த்தோம், 2 காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன்று
boron and another one diboron. Okay, next class la remaining explain பண்ணுறோம். Thank you.